இன்னைக்கு நம்ம மெமரிஸ் ஆஃப் சேங்கனோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க, லாஸ்டா விருந்து நடந்திருக்கும். அப்ப கூட ஹீரோயினி ஹீரோவை பார்த்திருக்க மாட்டா, அவன் வந்திருக்க மாட்டானா. அதுக்கடுத்து இந்த சீன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதனால ஹீரோயினியை உட்கார வச்சு எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினி வந்து முதல்ல 2 சடை போட்டிருக்கா முன்பக்கம். அதை வந்து அந்த மேடு பொண்ணு அவுக்கலான்னு பாக்குறப்ப இல்ல நீ அவுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா ஹீரோயினி வந்திருக்கல ஒரு நாட்டுல இருந்து, அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, இது மாதிரி ஹஸ்பண்ட் தான் இந்த சடையை அவுத்து விடணுமா. அப்படி சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அவளை ரெடி பண்ணிட்டு இருக்க, அதோட த்ரெட்டிங் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னே ஹீரோயினிக்கு தெரியல. அப்புறம் தான் சொல்றாங்க மூஞ்சில முகத்துல இருக்க முடியெல்லாம் எடுத்துருவோம், புருவத்துல இருக்க முடியெல்லாம் எடுக்கணும்னு சொன்னே பயந்து போய் கத்துறா வேணாம் வேணான்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அப்படியே உட்கார வச்சு பண்ணி விட்டுறாங்களா, ஐயோ எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. அப்படியே நம்ம ஹீரோயினியை கிளப்பி விட்டுறாங்க. எவ்வளவு அழகா இருக்கால. அப்படியே இங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு தான் வந்து போன எபிசோட்லயே கையில அடிபட்டு இருந்துச்சுல்ல, அவனுக்கு வந்து ஆழமா அடிபட்டு இருக்கு. அதனால இன்னும் அந்த கை வந்து சரியே ஆகல. திருப்பி வந்து அவர் வந்து கட்டுப்பட்டு விடுறாரு. இது மாதிரி கல்யாணத்துல ஒரு ரிச்சுவல் நடக்குமா, அம்பு விடுறது. அதுக்கு வந்து நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இழுக்கலாம் தேவையில்ல, அதே நேரத்துக்கு அந்த அம்பு வந்து லைட்டாவும் விட்டுறக்கூடாது, அன்லக்கி ஆயிரும். அது மாதிரி சொல்றாரு, கொஞ்சம் பாத்துக்கோ. அதே மாதிரி காயத்தை வந்து ட்ரெஸ்ஸில் மறைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபுல்லா தானே போட்டிருப்பாங்க, ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் தானே போட்டிருப்பாங்க, அதுல மறைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு தான் அங்கேருந்து போறாரு. அதே மாதிரி எங்க காட்டுறாங்க, கல்யாணம் நடக்க போகுது, எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்காங்க. அங்க வந்து அறிவிக்கிறாங்க, இந்த கல்யாணத்தினாலதான் நம்ம 2 நாடுமே ஒன்று சேர போறாங்க, முதல்ல பொண்ணை வர வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினி அழகா அந்த அண்ணன் கூட நடந்து வர, அங்கதான் ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஹீரோட்ட குடுக்குறாரா. இப்ப ஹீரோ ஹீரோயினியும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஒரே நேரத்துக்கு திரும்பணும். பார்த்தா ஹீரோயினி ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறா, ஹீரோ ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறான். ஹீரோயினி யோசிச்சுட்டு இருக்கா, ரைட் டு லெஃப்ட் தான் திரும்பணும்னு இந்த பையலுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. ஹீரோ இந்த பக்கம் திருப்பி ஹீரோயினி பிடிச்சி இழுக்க, எல்லாரும் பாக்குறாங்க, ஆகா ஆரம்பமே இப்படி இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஹீரோ என்ன பண்ணிடுறான், அப்படியே ஹீரோயினை பிடிச்சி சுத்தி அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி அழகா கடந்து நிப்பாட்டிடுறான். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், டி அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோட தங்கச்சி எல்லாம் கத்திட்டு இருக்கா, சூப்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அதே மாதிரி இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினி முன்னாடி ஒரு போயம் சொல்லணும். அது மாதிரி சொல்லி கல்யாணம் முடிஞ்சு எல்லாருக்கும் வணக்கம்லாம் வைக்க, எல்லாருமே ஹீரோயினி பாக்குறாங்க, ரொம்ப அழகா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு இன்னொரு ரிச்சுவல், அதான் அந்த அம்பு விடுற ரிச்சுவலை பண்ணணும். சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹீரோ ஹீரோயினி வெளில வர, அம்பு விடுற ரிச்சுவல்னா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு தெரியல, ஏன்னா அவங்க நாட்டுல இதெல்லாம் பண்ண மாட்டாங்க போல. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராளா. அப்ப அங்க நிலப்படி இருக்கும், அதை பார்க்காம அப்படியே வாரி விட்டு விழுகிறப்ப ஹீரோ கையை தான் ஸ்டாண்டுக்கு பிடிச்சிடுறா. அந்த காயப்பட்ட கையை நல்லா பிடிச்சி அழுத்தி விட்டுறா. வலி தாங்க முடியல ஹீரோக்கு, அவன் அப்படியே வலியோட பாத்துட்டு இருக்கான், கத்தவும் முடியாம. அப்படியே ஹீரோயினி ஸ்டெடி ஆயிட்டு அந்த மேடு பொண்ணை தான் கேட்கறா, என்ன அம்பு விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 அம்பையும் வானத்தை நோக்கி விடணுமா, அதாவது தன்னோட ஆசைகளை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு இதெல்லாம் அமுச்சு வைக்கிற மாதிரி 3 ஆசைகளை வேண்டி அமுச்சு விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மேடு பொண்ணு சொல்றா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. சரி இப்ப நீங்க அம்பு விடலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ தான் அந்த அம்பெல்லாம் விடணும். பார்த்தா நம்ம ஹீரோயினி பிடிச்சி நல்லா அழுத்தி விட்டுட்டால, அந்த கையில இருந்து இப்ப ரத்தமே வருது. அவனால அவ்வளவு அளவுக்கு இழுத்து விடவே முடியாது அந்த அம்பை. அவன் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா போக, அதுக்குள்ள ஹீரோயினி விறுவிறுன்னு வந்துட்டு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு சரி நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப எல்லாரும் பாக்குறாங்க, ஆகா இது வந்து மாப்பிள்ளை தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, சரி விடுங்க பொண்ணே பண்ணட்டும், புதுசா இருக்கட்டும், அவதான் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுறாங்க. அதே மாதிரி இவளும் மனசுல ஆசையை நினைச்சுக்கிட்டு 3 அம்பையும் ஒரே நேரத்துல விடுறா. எல்லாரும் பாக்குறாங்க, டேய் 3 அம்பையும் ஒன்னாடா விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க, ஏன் தப்பு எதுவும் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, அந்த குட்டி பொண்ணு சொல்றா தங்கச்சி, நீங்க சூப்பரா பண்ணீங்க, முட்டாள் தான் ஒண்ணா விட்டுட்டு இருப்பாங்க, நீங்க பாருங்க 3த்தையும் ஒரே நேரத்துல விட்டுட்டீங்க, நீங்க ரொம்ப சூப்பர் அண்ணி, உங்களை இனிமே நான் பெரிய அண்ணன் தான் கூப்பிட போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்க. அவங்க அண்ணன் அவ தலையிலேயே கொட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே கல்யாணமும் முடிஞ்சிருதா. அப்ப வந்து ஹீரோ வந்து பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க, வாடா ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போயிடுறாங்க. ஹீரோயினியை மட்டும் ரூம்ல விட்டுறாங்க. ஹீரோயினியா அந்த மேடு பொண்ணு தான் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப பார்த்தா ஹீரோயினி பிடிச்ச அந்த மேடு பொண்ணுட்ட என் கூடியேறுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ அதெல்லாம் முடியாது, நான்லாம் இருக்கக்கூடாது, ஹீரோவும் நீங்களும் தான் ஒன்னா இருக்கணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல அப்படின்னு சொல்ல, நீ எப்போதையும் என் கூட தானே தூங்குவ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க, இன்னைக்கெல்லாம் அப்படி பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு வேலையை நினைக்கிறா. ஹீரோயினி மட்டும் தான் தனியா உட்காந்துருக்கா. ஜோ பசிக்குதேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் போல. ஆனா முன்னாடி தான் சாப்பாடுலாம் இருக்கு, சரின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்படியே இங்க ஹீரோ கட்டுறாங்க, அவ வந்து எல்லாரு கூடயும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு ரிச்சுவல் போல. அப்படி இங்க கட்டினா ஹீரோயினி சாப்பிட்டுக்கிட்ட அந்த மேடு பொண்ணு கூப்பிடுறா, உனக்கும் பசிக்குது இல்ல, வேணுமா வேணாமா, உள்ள வரியா இல்லையா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள வந்து ஹீரோயினி கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க.
அப்பதான் ஹீரோயினி சொல்றா அசாசன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அசாசனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயப்பட பார்த்தா டேபிளுக்கு கீழ அந்த தங்கச்சி பொண்ணு ஹீரோவோட தங்கச்சி அவ வந்து அடியில படுத்து தூங்கியே புட்டா. அவ்வளவுதான் எழுப்பி விடுறாங்க. என்னடி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இங்க காட்டுறாங்க. இங்க பார்த்தா ஹீரோ கிட்ட ஹீரோவோட 3வது அண்ணன் இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், டேய் இன்னைக்கு உனக்கு ஒரு முக்கியமான நாள்ரா, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தா அவன் வச்சிருந்த கிஃப்ட காணும். என்னடா காணும்னு சொல்லிட்டு அப்படியே இங்கிட்டு காட்டுறாங்க. பார்த்தா அந்த தங்கச்சி பொண்ணு ஹீரோயினி அண்ணன் தான் கூப்பிட்டு இருக்கா. பெரிய அண்ணன் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு மாதிரி கொடுக்குறா. ஹீரோயினி வாங்கிட்டு இங்க பாரு கிஃப்ட் எல்லாம் இருக்கட்டும், என்ன அண்ணன் எல்லாம் கூப்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேருமே அந்த புக்கை திறந்து பார்த்தா அது வந்து அந்த மாதிரியான புக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போதில்ல தம்பிக்கு, அதனால அண்ணன் அதை எடுத்துட்டு வந்திருக்கான். இந்த லூசு தங்கச்சி கிஃப்ட்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டா. இதை 3 பேரும் பார்த்துட்டு பயந்து போய் தூக்கி வீசிடுறாங்க. என்னடி எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தங்கச்சி பொண்ணு சொல்றா, இல்ல எங்க அண்ணன் வச்சிருந்தான் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அப்படியே பெரிய அண்ணன் வந்து அந்த தங்கச்சியை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். அப்படியே இங்கே காட்டுறாங்க. இங்க பார்த்தா ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். என்ன நீங்க அங்க போகலையா ஹீரோயினியை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, என்ன கல்யாணம் முடிஞ்சிருச்சு, எல்லா ரிச்சுவலும் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன அங்க போயிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்கான். அதே மாதிரி இங்க ஹீரோயினியை காட்டுறாங்க. அந்த மேடு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, கவலைப்படாதீங்க பிரின்ஸ் வரலையேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோயினியா கவலைப்பட போறா, அவ பாட்டுக்கு உட்காந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்க, அதுல வேற தொண்டையில அடைச்சிக்குது. தண்ணி தண்ணி அப்படின்னு சொன்னா பக்கத்துல வந்து ஒயின் இருக்குது தெரியாம மேடு பொண்ணு எடுத்து ஒயினை கொடுத்துருவா. அதை குடிச்சுட்டு இவ போதையில சுத்திக்கிட்டு இருக்கா. அப்படி இங்க காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கானா அப்பதான் ஒருத்தன் சொல்றான், போன எபிசோட்ல கூட மேடு பொண்ண ஹீரோயினி நினைச்சுக்கிட்டு ஒரு பையன் வந்து கடத்திட்டு போயிருப்பான போட்டோட கேப்டன் சொல்லிட்டு, அவன் தான் வந்து மிலிட்டரி கமிஷனராம். அவன் வந்து அரசவைக்கு ஒரு தடவை வந்திருக்கப்ப அவனோட காது ரொம்ப பெருசா இருக்குதுனால அரசர் வந்து சொல்லியிருக்காரு, இது மாதிரி பெரிய காதோட ஒரு வரத்தோட பிறந்திருக்கான்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ ஒரு கேளிக்கை மாதிரி தானே அது. அதை கேட்டுட்டு அவன் வந்து திருப்பி காமெடி பண்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான், நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் டிராகன்ஸ்க்கெல்லாம் காது குட்டியா இருக்குமா, கழுதுங்களுக்கு பெரிய காதா இருக்குமா, நான் வந்து கழுத காதோட பிறந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கமிஷனரும் சொல்லியிருக்கான். இப்படி அரசர் வந்து நம்ம காதை பத்தி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த கமிஷனர் வந்து இது எல்லாத்தையுமே பிளான் போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அவன் அத்தோட விட மாட்டான், திருப்பி இங்க வந்தாலும் வரலான்னு சொல்லிட்டு கூட இருக்க இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஹீரோ சொல்றான், பிரின்சஸ நீ வந்து பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே இங்க பிரின்சஸ கட்டுறாங்க. அவ வந்து போதையில இன்னும் கொஞ்சம் ஒயின் எடுத்துடுவா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கா. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.